சார், நேத்தி நடிகர் சங்கத்தோட பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. எல்லாருமே வந்திருக்காங்க. அதுல வடிவேல் அவர்கள் பேசுனது தான் இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. சினிமாவை 10 பேர் சேர்ந்து அழித்து வருவதாக தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் வடிவேலு தெரிவித்தார். அந்த 10 யூடியூபர்ல நீங்களும் ஒருத்தரா சார்? வடிவேலுடைய கருத்து என்பது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரிக்கிற செயல். நீங்கள் 75 வயதை கடந்த ரஜினியும் இளையராஜாவும் நாங்கள் மதுவை குடித்து விட்டு ஆட்டோ இருக்கு 3 மணி நைட் வரைக்கும் மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி நடிகைகளுடைய கிசுகளை பேசுவார். இசைஞானிக்கு தான் வேலையா? இளையராஜாக்கு தான் வேலையா? இந்த டீபாய் வடிவேலுவை ஒரு திரைப்படம் நடிகர் ஆக்கியவன் பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், செய்தியாளர். ஐயா, உனக்கு வாக்குல சனி வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. ஒருத்தர் நடிக்கலையா, நீங்க சரியா நடிக்கல அப்படின்றத விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவங்களோட பர்சனல் விஷயத்துல அவர் அந்த மாதிரி அவர் இந்த மாதிரின்னு சொல்றது. ஒழுக்கம் என்பது திரைப்படம் பார்ப்பவனுக்கும் சொந்தமானது, திரைப்படத்தில் நடிப்பவனுக்கும் சொந்தமானது. 40 விசா கொடுத்து டிக்கெட் வாங்கி மணலை குவித்து விட்டு மணல் குவித்து அது மேலே அமர்ந்து அம்பிகாவையும் ராதாவையும் ரசித்திருக்கிறேன். இவர்களையெல்லாம் நாம் அருகில் சென்று பார்க்க முடியுமா என்று இந்த என்னுள் பல ஆசைகளை நான் வளர்த்து கொண்டேன். திரைப்பட நடிகரான பிறகு என்னுடைய ஆசைகளை தீர்த்து கொண்டேன். யார் சொல்றா? இந்த வடிவேலு சொல்றாரு. என்னையா ஆசை? உன்னோடு எழுந்த ஆசை என்ன? நீ எப்படி தீர்த்து கொண்டாய்? பதில் சொல்லுவியா? என்எஸ் கிருஷ்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்கான், எஸ்எஸ் ராஜேந்திரன் பேசிகிட்டு இருக்கான், எம்ஜிஆரை பேசுகிறான், சிவாஜியை பேசுகிறான். அதை விட நீ ஒன்று பெரிய கலை உலக பிதாவா? விஜயகாந்த் அரசியல் தலைவரான பிறகு நீங்கள் தலைமைச் செயலகத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர். அப்போ அவர் குடித்து விட்டு வருகிறாருன்னு செய்தி. பாலன்னு சொல்லி நாத்திகம் பாலு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி. அவர் 75-80 வயசு. அவர் நேராக விஜயகாந்த் போனார். நீ குடிச்சிட்டு வர்ற சட்டசபைக்குன்னு சொல்கிறாங்களையா, உண்மையா இல்லை? அதெல்லாம் பதில் சொல். இப்போ பதிலே சொல்லியா? கேட்ட போடுறா. மன்னிப்பு கேட்டு எழுதி போனார் விஜயகாந்த். வைகை புயல் பத்திரிகையாளர்களை பற்றி பேசுகிற பொழுது நாவடக்கத்தோடு பேசணும். தயாரிப்பாளருடைய கைக்கூலி யாருன்னா சினிமா நடிகர் தான். நீங்கள் எனக்கு பல நடிகர்களை பற்றி அந்த புறத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். பாலா மேல என்ன குற்றம்? சிவகார்த்திகேயை கொளுத்தி போடுறாரு. இவன் வளர்ந்துருவான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். நேத்தி நடிகர் சங்கத்தோட பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. எல்லாருமே வந்திருக்காங்க. அதுல வடிவேல் அவர்கள் பேசுனது தான் இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்றது உங்களுக்கே தெரியும். இருக்கிறது 10 யூடியூபர்ஸ். அவங்க சொல்றதுனாலதான் இந்த படங்கள் எதுவுமே ஓடாத மாதிரின்னு சொல்லிட்டு டைரக்டாவே அது விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த 10 யூடியூபர்ல நீங்களும் ஒருத்தரா சார்? இல்லைம்மா, நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, நம்ம மிக சாதாரண ஆள். வடிவேலுடைய கருத்து என்பது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரிக்கிற செயல். நீங்கள் திரைப்படம் தோன்றிய காலத்திலிருந்து திரைப்பட நடிகன் எதை செய்கிறான், திரைப்பட நடிகை எதை செய்கிறாள், அதை தெரிந்து கொள்வது திரைப்படம் பார்ப்பதை விட அது ஆர்வமாக இருக்கு. இதுதான் நீங்கள் 75 வயதை கடந்த ரஜினியும் இளையராஜாவும் நீங்கள் முதலமைச்சரை வைத்துக்கொண்டு அரசு விழாவில் நாங்கள் மதுவை குடித்து விட்டு, ஜானி படம் தயாரிப்பில் இருக்கிற மகேந்திரன், இளையராஜா, இவர் அரை பேரை குடிச்சிட்டு ரொம்ப வளருவார். நடிகைகளுடைய கிசுகளை பேசுவார். இசைஞானிக்கு தான் வேலையா? இளையராஜாக்கு தான் வேலையா? இதை பத்திரிகையாளர்கள் பேசினால் தடை செய்ய வேண்டும், கேரளாவை போல வறுத்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற இசை புயலை இவ்வளவு தூரம்
உயர்த்தியவர்கள் யார்? அந்த பத்திரிகையாளர் தான். ஊடகவியலாளர் இல்லாமல் இசை புயல் ராஜகிரண் அலுவலகத்தில் என்ன உதவியாளரை டீ வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். இந்த டீ பாய் வடிவேலுவை ஒரு திரைப்பட நடிகனாக்கியவன் பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், செய்தியாளர். சார், அவர் பேசினதுக்கு நாசர் அவர்கள் கூட ஒரு இந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்களே, நடிகர் சங்கம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காருன்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு அவரும் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஒருத்தர் நடிக்கலையா, நீங்க சரியா நடிக்கல அப்படின்றத விமர்சனம் பண்ணுங்க, அதை விட்டுட்டு அவங்களோட பர்சனல் விஷயத்துல அவர் அந்த மாதிரி அவர் இந்த மாதிரின்னு சொல்றத ஏன் அதை நீங்க பண்றீங்கன்றத சொல்லியிருக்காரே சார். இல்லைம்மா, ஒழுக்கம் என்பது திரைப்படம் பார்ப்பவனுக்கும் சொந்தமானது, திரைப்படத்தில் நடிப்பவனுக்கும் சொந்தமானது. நீங்கள் வைகை புயல் சொல்கிறார் ஒரு பேட்டியில், நான் மதுரையில் வைகை கரையோரம் இருந்த காலத்தில் 40 விசா கொடுத்து டிக்கெட் வாங்கி மணலை குவித்து விட்டு மணல் குவித்து அது மேலே அமர்ந்து அம்பிகாவையும் ராதாவையும் ரசித்திருக்கிறேன். இவர்களையெல்லாம் நாம் அருகில் சென்று பார்க்க முடியுமா என்று இந்த என்னுள் பல ஆசைகளை நான் வளர்த்து கொண்டேன். என்னுள் பல ஆசைகள் கொழுந்து விட்டு எரிந்தது. பல ஆண்டுகள் கழித்து ராஜகிரனுடைய உதவியால் திரைப்பட நடிகரான பிறகு என்னுடைய ஆசைகளை தீர்த்து கொண்டேன். யார் சொல்கிறா? இந்த வடிவேலு சொல்கிறார். என்னையா ஆசை? உன்னோடு எழுந்த ஆசை என்ன? நீ எப்படி தீர்த்து கொண்டாய்? பதில் சொல்லுவியா? இதைத்தான் நான் யார் கேட்குறா? செய்தியாளர் கேட்குறான், ஊடகவியலாளர் கேட்குறான், பத்திரிகையாளர் கேட்குறான். அதை பற்றி பேசக்கூடாதுன்னா யார் காலத்திலிருந்து இது மாதிரி நாங்கள் இந்த விஷயங்களை எங்களுக்கு முன்னோடிகள் பேசி கொண்டு இருக்கிறான்னா, தியாகராஜ பாகவதை பற்றி பேசிகிட்டு இருக்கான், NS கிருஷ்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்கான், SS ராஜேந்திரன் பேசிகிட்டு இருக்கான், எம்ஜிஆரை பேசுகிறான், சிவாஜியை பேசுகிறான். அதை விட நீ ஒன்று பெரிய கலை உலக பிதாவா? சிவாஜி பேசுகிறான். பேசாத நடிகர்களே இல்லை. சாண்டோ சின்னப்பா தேவரை பற்றி பேசுகிறான், எம்ஜிஆரை பற்றி பேசுகிறான். இதை விட நீ ஒன்று பெரிய ஜாம்பவானா? ஒரு நாள் கால் சீட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் நீ வாங்குகிறதுக்கு காரணம் உன்னுடைய செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது யாது? ஊடகம். உன்னுடைய செய்திகளை நீ அம்பிகாவை ராதாவை டூரிங் டாக்கீஸில் மண்ணை குவித்து உட்கார்ந்து அமர்ந்து பார்த்து இவர்களையெல்லாம் அருகில் சென்று பார்க்க முடியுமா என்று ஆசையை, உனக்கு இவ்வளவு பெரிய ஆசைகளை தீர்த்து வைத்தவன் ஊடகவியலாளர். விஷால் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க பத்திரிகையாளர், நடிகர் சங்கம் இதுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னுட்டுன்னு. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. நாளைக்கு இந்த மாதிரி பேசிட்டாரேன்னு சொல்லிட்டு இதை கூட வச்சு ஒரு டிஸ்கஷன் தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லை. நாங்க அவங்களால வளரல, எங்களால தான் அவங்க வளர்றாங்க. எங்களை பத்தி பேசிதான் அவங்களுக்கு ஒரு பைசாவே கிடைக்குதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுவும் உண்மை தானே சார்? நம்ம அக்ரி பண்ணி. ஆமா, சினிமா நடிகன் தான் பத்திரிகையாளர்களுக்கு செய்தி போடுறான். பத்திரிகையாளர்கள் வாழ்வதே இவர்களை நம்பித்தான். சினிமா இல்லைன்னா பத்திரிகையாளருக்கு வேலையே இல்லாமல் போயிடும். நீங்கள் விஜயகாந்த் அரசியல் தலைவரான பிறகு நீங்கள் தலைமைச் செயலகத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர், அப்போ அவர் குடித்து விட்டு வருகிறார்னு செய்தி. பத்திரிகையாளர் அறைக்குள்ளே வர்றார். அறைக்குள்ளே வந்து சொல்கிறார். அப்போ மூத்த பத்திரிகையாளர் இருந்தார், மறைந்துட்டார். பாலன் சொல்லி, நாத்திகம் பாலு, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி. அவர் 75-80 வயசு. அவர் ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டு கால பத்திரிகையாளர். அவர் நேர விஜயகாந்த் போனார். நீ குடிச்சிட்டு வர்ற சட்டசபைக்குன்னு சொல்கிறாங்களையா, உண்மையா? இல்லை அதெல்லாம் பதில் சொல். இப்போ பதிலே சொல்லியா? கேட்ட போடுறா. யார்? நாத்திகம் பாலு வரலாறு. அந்த ரூமுக்குள்ளே 50 பத்திரிகையாளர்கள் இருந்தோம். கேட்ட பூட்டியாது. இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் இல்லை, இது பத்திரிகையாளர் அறை, தலைமைச் செயலகத்தில் இருக்கிற பத்திரிகையாளர் அறை. நீ தான் உள்ளே வந்த. மன்னிப்பு கேட்டு வெளியே போ. அப்பாலஜி கேளு. இல்லை நீங்களாம் வேற தொழிலுக்கு போங்க. யார் சொன்னா? விஜயகாந்த். வேற இப்படியெல்லாம் என்ன மடக்காதீங்க. நீ குடிச்சிருக்கியா குடிக்கலையா? குடிச்சிட்டு சட்டசபைக்கு வந்தியா வரலையா? அதுக்கு இப்போ சொல்லியா? இல்லை
பதில் இப்போ எனக்கு சொல்லு, நீ பதில் சொல்ல தானே எங்கள் அறைக்குள்ள வந்த, இது சினிமா ஷூட்டிங்கா இல்லை உன்னுடைய அறையா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்ட பல பத்திரிகையாளர்களை அவர்களிடம் பயின்றவர்கள் நாங்கள். மன்னிப்பு கேட்டு எழுதி போனார் விஜயகாந்த். வைகை புயல் பத்திரிகையாளர்களை பற்றி பேசுகிற பொழுது நாவடக்கத்தோடு பேசணும். இல்ல பத்திரிகையாளர்கள்னு பேசல, ஊடகவியலாளர்கள் தானே சார் சொல்லியிருக்காரு. நீங்க 10 பேர் யூடியூபர்ஸ், உங்களாலதான் படங்களே ஓடல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்குமே ஒரு யூடியூபர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. எந்த பத்திரிகையாளர்னு சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு ஒரு பொது விஷயத்துல இந்த மாதிரியான ஒரு பொதுவா சொல்லிட்டு போயிடுறீங்க. நீங்க அவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க அவங்க பேர்ல ஒரு சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரியாவும் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு சார். இல்லைம்மா, அதாவது செய்தி சொல்லுகிற அத்தனை பேர் இன்னைக்கு ஊடகவியலாளர் தான். பெரிய பத்திரிக்கை, சின்ன பத்திரிக்கை, நடுப்பத்திரிக்கை, இந்த தொழிலுக்கு வந்தவன் பூரா பத்திரிக்கையாளர் தான். அவ நிறுவனத்தில் வேலை செய்யலாம், இல்லைன்னா சுதந்திரமான ஊடகவியலாளர் இருக்கலாம். செய்திகளை அலசி ஆராயக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னா அது எளிதாலாம் நடத்திட முடியாது. அது கடுமையான போராட்டம் நடத்தும். ஒரு யூடியூப் சேனல், செய்தி சேனல், நீங்கள் சமைப்பது எப்படி, ரசம் வைப்பது எப்படி, இதெல்லாம் பத்திரிக்கையாளர் இல்லை. அரசியலையும் சினிமாவையும் அக்குவேர் ஆணிவேராக அலசி ஆராய்வுகிறவன் தான் பத்திரிக்கையாளர். இவர்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல், இந்திய அரசியல், இப்படி உலக அரசியல் அத்துப்படியான சிலர் கேட்கிற கேள்விகளுக்கு வைகை புயல் பதில் சொல்லி ஆகணும். பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கியா? பல கோடி நடிகர் சங்கத்தில் ஏன் இத்தனை ஆண்டு காலம் கட்ட முடியல? பில்டரு 1000 பேர் குடியிருக்கக்கூடிய கட்டடத்தை ஒரே வருஷம் கட்டி முடிச்சிட்றான். இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, வருஷத்துக்கு 5000 10,000 கோடி புலங்க. ரஜினி, கமல், அஜித், விஜய், அப்பன், பாட்டன், மூட்டான்னு பல பேர் இருக்கிறான் இந்த ஃபீல்டில். நடிகர் சங்கம் பல ஆண்டு காலமாக காத்திருப்பதற்கு என்ன ஊழல்? சரத்குமாரிய ராதாரவி ஒழிப்பதற்கு கருணாநிதி அனுப்பிய பூச்சி முருகன் தான் வந்து எல்லாத்தையும் விரட்டி விடுறாரு. பூச்சி வந்து தான் விரட்டுது, பாச்சை வந்து விரட்டுது, பள்ளி வந்து விரட்டுது. அப்போ உங்கள் விஷால் ரெட்டியை தலைவராக்குவதற்கு சிவகுமார் குடும்பம், நாசர் தம்பி எங்கள் அண்ணன் எங்களை ஏமாற்றி விட்டான், துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிகிட்டே இருக்கார். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல நாசர். இப்படி பல புகார்கள் உங்கள் மீது இருக்கிறது. இல்லையா, அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, இதுக்கு தயாரிப்பாளர்களும் காரணம். தயாரிப்பாளர்கள் இன்னொரு படம் வந்தது அப்படின்னா அவங்க கிட்ட யூடியூபர்ஸ் கிட்ட வந்து பைசா கொடுத்து அந்த ஹீரோவை பத்தி தப்பா சொல்லு, அந்த படத்தை பத்தி நெகட்டிவ் ரிவ்யூ கொடு அப்படின்ற மாதிரியான ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு சொல்லி. இதெல்லாம் கற்பனை கதை. அப்படிலாம் அவ விலை போகிற ஆட்கள்லாம் இங்க இல்லை, யாரும் இல்லை. தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி தயாரிப்பாளர் எல்லாம் தயாரிப்பாளருடைய கைக்கூலி எல்லாம் பத்திரிக்கையாளர். தயாரிப்பாளருடைய கைக்கூலி யாருன்னா சினிமா நடிகர் தான். நீங்கள் எனக்கு பல நடிகர்களை பற்றி அந்த புறத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஒரு நடிகன் படம் நல்லா பிரபலமாக வந்துருச்சுன்னா அவன் வளர்ந்துருவான், அவன் தன்னை மிஞ்சிடுவான்னு அவனை பற்றி அவதூறாக பரப்புவதற்கு சில பிஆர்ஓக்களை வைத்திருக்கிறார்கள். யார்? பத்திரிகையாளர் கிடையாது. பத்திரிகையாளர் வேறு, பிஆர்ஓக்கள் வேறு. கடைசியா ஒரு கேள்வி, இட்லி கடைன்னு ஒரு ஆடியோ லான்ச் வரும்போது தனுஷ் அவர்கள் பேசினதை விட தனுஷோட மேனேஜர் ஸ்ரேயஸ் அவர் பேசினதுதான் எவ்வளவு பெரிய வைரலா போச்சுன்றதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவர் இப்போ வடிவேலு அவர்கள் பேசினதை கோட் பண்ணி கரெக்டா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ் வலைதளத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆமா, எல்லாருமே இங்க வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வருவாங்க, அவன் அடிச்சு மேல முன்னேறவங்க தான் இங்க ஜாஸ்தி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுதான் அவர்களே ஒத்துக்கொண்ட விஷயம். இதை ஊடகவியலாளர் கூலிப்படை ஆக்கக்கூடாது. பிஆர்ஓக்களை வைத்து நீங்கள் ஒவ்வொரு திரைப்பட இப்போ பாலா மேலே என்ன குற்றச்சாட்டு, சிவகார்த்திகேயன் கொளுத்தி போடுறாரு, இவன் வளர்ந்துருவான், இவன் 10 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துட்டான், ஆஸ்பத்திரி கட்டுறான், சர்வதேச பயங்கரவாதி, அமெரிக்கா போயிட்டு வந்தான், நேபாளை போய் புரட்சி பண்ணுறான், இப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார். ஏன் ரஜினி பண்ணல, கமல் பண்ணல, அஜித் பண்ணல, விஜய் பண்ணல, அவன் பண்ணுறான். ஒரு பாலா சாதாரண ஒரு சின்னத்திரை நடிகர், காந்தி கண்ணாடி ஒரு படம் எடுத்தான், ஏதோ செய்கிறான். அரசு செய்வதை விட அவன் செய்கிறான்.
இதை குறை சொல்லுகிறவன் எப்படி ஒரு சரியான நபராக இருக்க முடியும்? சரி சார், இப்போ வடிவேல் அவர்கள் இப்போ பகிரங்கமான இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நடிகர் சங்கமும் வந்து நாங்கள் ஆல்ரெடி 2-3 பேர் மேலே கேஸை கொடுத்துருக்கோம், இன்னும் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கோம், அவங்களும் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு சார். ஆமாம், நிறைய வழக்கு நிலுவையில் இருக்கு. அது இப்போ என் மீது கூட இருக்குது, அதில் நீதிமன்றத்தில் இருக்குது, அதனால் பேசக்கூடாது நான். அதாவது சீப்பை ஒழித்தால் திருமணம் நின்றுவிடும். இப்படியான கற்பனையில் இருக்கிறார்கள் இவர்கள். இன்னும் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. காரணம், அரசியல் ஆசை வருகிற அத்தனை பேரை சினிமாவில் தான் வர்றான். ஒரு படம் ஓடிருச்சுன்னா அடுத்த முதலமைச்சர், அடுத்த எம்எல்ஏ, 10 பவுன்சர். மக்கள் சாவுறான், பசியில் பட்டினியில் வெயிலில் சாவுறான். அதை பற்றியெல்லாம் கேரவன் வேன் அரசியல்வாதிகளை ஒழிக்க வேண்டிய, அம்பலப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவைகள் ஒவ்வொரு ஊடகவியலாளருக்கும், பத்திரிகையாளருக்கும், பிறவி பத்திரிகையாளர்களுக்கு இருக்கு. ஃபைன் சார், இப்போ இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து அவர் சொன்னதை ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களே வந்து என்ன இப்படி சொல்லியிருக்காருன்ற மாதிரி இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதனால தான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.